சுதந்திர பறவையாய் என்னை பறக்க வைத்து அழகு பார்த்த என் இறைவனை வணங்குகின்றேன். அவையோரையும் சபையோரையும் வாழ்த்தி என்னுரையை தொடங்குகின்றேன். பிழைப்புக்காய் வந்த கூட்டம் பிள்ளையாய் நாட்டையே அபகரித்து நாட்டு மக்களாம் நம் முன்னோரை ஒதுக்கி ஓரம் கட்டி ஓங்கி அடித்து நம் செல்வங்களை கொள்ளையாடி நம்மை ஒழித்து கொண்டிருந்த காலம். காந்தியின் தலைமையில் சத்தியாகிரகத்தை கையிலெடுத்து சத்தியத்துக்காய் போராடினர். எத்தனை போராட்டங்கள்! உப்பு சத்தியாகிரகம் என்ற தண்டி யாத்திரை, வெள்ளையனே வெளியேறு என்ற முழக்கம், கதராடை மட்டுமே உடுப்போம், அந்நிய பொருட்களை எரிப்போம், அரசு வேலையை துறப்போம் என்ற ஒத்துழையாமை இயக்கம் என பற்பல போராட்டங்கள். அத்தனை போராட்டங்களையும் அகிம்சையை கையில் எடுத்தே நம் தேசப்பிதா மகாத்மாவின் தலைமையில் நடந்தது. அதற்கெல்லாம் முடிவாக 1947 ஆகஸ்ட் திங்கள் 15ஆம் நாள் மவுண்ட் பேட்டனால் இந்தியாவுக்கு விடுதலை அறிவிக்கப்பட்டு விடுதலை காற்றை சுவாசிக்க ஆரம்பித்தனர் நம் முன்னோர்கள். அதன் விளைவாக சுதந்திர இந்தியாவில் நாம் இன்று சுதந்திரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சுதந்திரமாய் வாழ வழி தந்த அத்தனை போராட்ட வீரர்களையும் இந்த 78வது சுதந்திர தின விழாவில் நன்றியோடு நினைவு கூறுவோம். போராடி பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்போம். போற்றுவோம் நம் நாட்டின் பெருமைகளை, புகழுவோம் போராட்ட வீரர்களை, தலை வணங்குவோம் அவர்களின் தியாகத்திற்கு. இந்தியர் என்பதில் பெருமிதம் கொள்வோம் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். வந்தே மாதரம். ஜெய்ஹிந்த்.